ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழித்து ஒரு vlog பண்ண போகிறோம். இன்றைக்கி மேகாவுக்கு வந்து ஸ்கூலில் ஆனுவல் டே, ஸோ அதுக்கு தான் ரெடி பண்ண போகிறோம். என்ன மேகா? எனக்கு ஆனுவல் டே, அதனால இன்றைக்கி ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கூல்லேருந்தே ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து ஃபோட்டோ அமைச்சிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு இப்போ ஹேர் வந்து தலை குளிக்க வச்சுருக்கேன். இதை ஆற வச்சு போடணும். ஸோ எந்த லெவலில் வரப்போகுதுன்னு தெரில. நானும் ஹேர் ஸ்டைலும் ரொம்ப தூரம். சரி, செக் பண்ணலாம் எப்படி போடுறேன் அப்படின்ட்டு. டான்ஸ்க்கு ட்ரெஸ் வந்து ஸ்கூல்லேயே வந்து ஹையர் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கு பே மட்டும் பண்ண சொல்லிட்டாங்க, பண்ணியாச்சு. ஸோ பேங்கிள்லாம் வாங்க சொல்லியிருந்தாங்க, ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஹேர் ஸ்டைலுக்கும் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இது மாதிரி பண்ணி அனுப்பிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு ஹேர் ஸ்டைலுக்கு கலர் த்ரெட்டும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இந்த ட்ரெஸ் தான் ஹையர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நேற்று நைட்டே வந்து கம்ஃபர்ட்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு காய வச்சு போட்டு விட்டுருக்கேன். இதுதான் மேலே கொடுத்துருக்க ஷர்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ் பார்க்கும்போது இம்ப்ரெசிவாக இல்லை, அப்புறமா ஃபுல்லாக ஆர்னமெண்ட்ஸ்லாம் போட்டோன்னே நல்லாவே இருந்துச்சு. மேகாவுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்பலான்னு சொல்லிட்டு கோதுமை மாவில் கொஞ்சம் மீடியம் சுகர் போட்டு சாக்கோ கேக் பண்ணியிருந்தேன். அவளுக்கு வந்து வெனிலா பிடிக்கல, எப்போவுமே சாக்கோ தான் பிடிக்குது. ஸோ அதுக்காக அவளுக்காக பண்ணியிருந்தேன். ஸோ கீர்த்தி எடுத்து கட் பண்ணுறா. அதை கட் பண்ண உடனே வந்து இங்கே சைடில் அழ ஆரம்பித்தா. எனக்கு கேட்டால் அவள் கட் பண்ணுறா, அக்கா கட் பண்ணுறா அப்படி சொல்லிட்டு. ஃபஸ்ட் டைம் வந்து நான் கோதுமை மாவில் ட்ரை பண்ணேன். நல்லா ஃப்ளஃபியாக தான் வந்திருக்கு. ஸோ அவள் கட் பண்ண உடனே இந்த சைடில் பாருங்கள், அவள் அழ ஆரம்பிச்சிட்டா. இப்போ 2 பசங்களை வீட்டில் வச்சுருக்கோங்க. வீட்டில் கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும். எதுக்கெடுத்தாலும் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை. அப்புறம் இன்னொன்று ஒரு மினி கேக் ஒன்று செஞ்சு வச்சுருந்தேன். அதை வந்து நீ கட் பண்ணுமான்னு சொல்லி கொடுத்தோடனே அப்படியே ஹாப்பியாக சைலண்ட்டாக தலையை காமிக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம வீட்டில் மட்டும்தான் இப்படி சண்டை போடுறாங்களான்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் பேர்கிட்டலாம் பார்க்குறவங்கிட்டலாம் கேட்பேன், உங்கள் வீட்டில் பசங்களாம் பாசமாக இருப்பாங்களா எப்படின்ட்டு. எல்லாரும் நான் கேட்டேன், எல்லாருமே ஒரே சண்டை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சண்டையும் போடுவாங்க, அதே சமயம் வந்து சேர்ந்துக்கிட்டாங்கன்னா அவங்கள பிரிக்கிறதுக்கு ஆள் இல்லாத மாதிரி நடந்துப்பாங்க. அவங்களுக்கு ஃபேஸே சரியில்லை. நான் ஏதோ கொலைப்படி பண்ணி வச்சுட்டேன்னு அவன் நினச்சிக்கிட்டா. அப்புறம் அவங்க டேடி வந்து ஓகேம்மா சுமாராக இருக்குதுன்னு சொன்னோடனே அவள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டா. ஸோ ஃபுல்லாக ட்ரெஸ் போட்டாச்சு. செயின், ஹிப் செட்டு இதெல்லாம் வந்து மேமே வச்சுருக்காங்க, அங்கே ஸ்கூலில் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. மாய்ஸ்சரைசர் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ரோஸ் பவுடர் போட்டு கொஞ்சம் மேக்கப் பண்ணி அனுப்பிச்சி வச்சுருந்தேன். ஸோ பேக்கில் வந்து ரோஸ் பவுடர்லாம் போட்டு அனுப்பிச்சிருக்கேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் நைட் 8 o'clock மேலே ஆகிடும் அவள் டான்ஸ் ஆடுறதுக்கு. ஸோ அதுக்காட்டி கண்டிப்பாக கழிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு இல்லை ரோஸ் பவுடர் மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். அக்கா வந்து மேக்கப் சரியில்லைன்னு சொல்லிட்டோன்னே திருப்பி அழ ஆரம்பிச்சிட்டா. ஸோ யாருன்னா ஒருத்தர் சரியில்லைன்னு சொல்லிட்டா போதும். அன்றைக்கி ஃபுல்லாக மேகா வந்து ஒரே அழதான். அதை பாருங்கள், ஐப்ரோ வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டா அவங்க அக்கா. ஸோ உடனே அழ ஆரம்பிச்சிட்டா. ஸ்கூலில் போய் ட்ராப் பண்ணோம், டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி கிளப்பியாச்சு. ஸ்கூல் கேம்பஸில் சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இவங்களை வந்து நான் 4 o'clockலாம் ட்ராப் பண்ணிட்டேன். ஆனால் ஆனுவல் டே என்னமோ 5:30 தான் ஸ்டார்ட்டு. பட் டான்ஸ் ஆடுறது என்னமோ ஒரு 8:30 மேலே ஆகிடும். பசங்க, டீச்சர்ஸ் அண்ட் ஈவன் பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து நல்லா எஃபர்ட் போட்டு சூப்பராக வந்து ஆனுவல் டே நல்லா பசங்களாம் டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பேரண்ட்ஸ் க்ரௌடுமே நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அம்மா க்ரௌடு வந்து மேகாவை ட்ராப் பண்ணிவிட்டு போயிட்டேன். அப்புறமா ஒரு 7:40 மேலே எனக்கு கீர்த்தி கால் பண்ணியிருந்தா, வாங்க டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா தான் போயிட்டு இந்த டான்ஸ்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டு எனக்கே செம்ம பேக் பெயின். சரி இருந்தாலும் குழந்தைக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போய் பார்த்துட்டு வந்துட்டேன். நம்ம நேகாவை தெரியுதுங்களா, ஆடிட்டுருக்கா பாருங்கள். ஆக்சுவலாக கொஞ்சம் நேரமாக அவளை என்னால் கண்டே பிடிக்க முடியல. அதுக்கப்புறமா தான் கண்டுபிடிச்சேன், அந்த காஸ்டியூம்ஸ்லாம் போட்டதுக்கப்புறமேட்டு. வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.